வைக்க முடியலடி. இருந்தாலும் மனசுக்கு தான் வெளிய சொல்ல வழியிலடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. சார் பார்த்து பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு. எந்த பொண்ணா இருந்தா என்னடா, கிடைச்சா அனுபவிக்கணும். விக்கி சீக்கிரம் முடிஞ்சிருமாடா? தெரியலையேடி, சீக்கிரம் முடிஞ்சிட்டா பரவாயில்ல தான். உனக்கு என்ன உடம்பு பரவாயில்லையா இல்லை வீட்டுக்கு போயிடலாமா? இல்ல இல்ல, அதான் வந்துட்டோமே, முடிச்சுட்டே போயிடலாம். அப்போ சரி வா. சார் நீங்கள் தான்? ஆமா ஆமா வாங்க, என்னோட ஸ்டோரியில் தான் நடிக்க போறாங்க. யார் அவங்க தான் நடிக்க போறாங்களா? ஆமாம் சார், இவ பேர் காயத்ரி. ஓ சரி ஓகே. அப்புறம் இவர் தான் டேரக்டர். ஹாய். ஹலோ சார். சரி வந்த அன்னைக்கு ஷூட்டிங் ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஓகே சார், எவ்வளோ நேரம் ஆகும்? அது அவங்க நடிக்கிறத பொறுத்து இருக்கு. ஒரு டேக்லயே முடிஞ்சிச்சுன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம், ஆஃப்டர்நூனுக்குள்ள முடிச்சிடலாம். இவ பர்ஃபெக்டாக நடிப்பா சார். சீக்கிரம் முடிஞ்சிட்டா பரவாயில்ல, அவளுக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்காதான். ஓ அப்படியா, சரி ஓகே. அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டோரிக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாமா? ஓகே சார், எடுத்துக்கலாம். நீங்களே தான் பேசிட்டு இருக்கீங்க, ஏன் அவங்க பேச மாட்டாங்களா? பேசுவாங்க சார். அப்போ சரி சரி, நீங்க வெயிட் பண்ணுங்க, அவங்கள அமுச்சு விடுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அப்புறம் கதை என்னன்னு பார்க்கலாம். துர்கா, நான் இங்கே தான் நிற்கிறேன். எதா இருந்தாலும் எனக்கு கூப்பிடு, சரியா? சரிடா. வா, ஆளை தூக்குதே சென்ட்டு. சார் எந்த மாதிரி போஸ்ட் கொடுக்கணும்? இதோ நான் சொல்லி தரேன். என்ன இவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்? சைடு ரோல் தானே சொன்னாங்க, என்னன்னு போய் கேட்போம். ஐயோ, இவங்க இப்படி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல, கடுப்பா இருக்கு. சார், என்ன சொல்லு? இவளுக்கு சைடு ரோல் தானே சொன்னாங்க, நீங்கள் என்ன இப்படிலாம் போஸ்ட் கொடுக்க சொல்கிறீங்க? எனக்கு புரியலையே. ஆமா அப்படிதான் சொல்லி கூப்பிட்டேன். அப்புறம் இவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு மெயின் லீடே கொடுக்கலான்னு யோசிச்சு வச்சிருக்கேன், அதனாலதான். சரி, அப்போ ஹீரோ தானே வரணும் நீங்கள்? என் கதைக்கு எப்பயுமே நான் தான் ஹீரோ. ஓ அப்படியா? இவனெல்லாம் யார் ஹீரோன்னு சொல்லுவா? சி, இவன் இப்படியே நின்றுட்டு இருந்தான், நம்ம பிளானே சொத்து போயிடும். இவனை எப்படியாச்சும் வெளில துரத்தணும். ஒரு நிமிஷம், நான் காயத்ரிகிட்ட பேசிக்கிறேன் சார். தாராளமா பேசிக்கோங்க. சார் இன்னைக்கு எனக்கு ஒர்க் பண்ணவே பிடிக்கல. அருண் என்ன பண்ணிட்டு இருக்கானே தான் தோணுது. இன்னைக்கு அவன் வந்திருக்கலாம், அவன் வராமல் போர் அடிக்குது. எனக்கு ஒர்க் பண்ணவே தோண மாட்டேங்குது. சார் ஆத்தி ஏதோ நல்லா புலம்புறா. அப்படியா? அப்படின்னா வருணை ரொம்ப மிஸ் பண்ணுறா போல. அப்படிதான் நினைக்கிறேன். அம்மா எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? என்ன ஒர்க்கு? அது ஒன்றும் இல்லை, அருண் இந்த கம்பெனியை வாங்க போனால, அதுக்கான டாக்குமெண்ட் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓ அதுக்கு தான் என்ன கூப்பிட்டீங்களா ஹெல்ப்புக்கு? ஆமாம், ஆத்தியை கூப்பிட்டா படிச்சு பார்த்துட மாட்டா, அவளுக்கு தெரிஞ்சிரும்ல. ஆமாம். இப்போ நீங்களும் அவரும் பார்ட்னரா? ஆக்சுவலாக இதில் சீக்ரெட் என்னன்னா, 4 பேர் பார்ட்னர். என்ன 4 பேரா? ஆமாம். யார் யார் சார்? நான், அருண், அப்புறம் இன்னும் 2 பேரு? விக்ரமும் இன்னொருத்தர் சக்தியும். என்ன சொல்றீங்க, சக்தியம்மா? ஆமாம் ஆமாம், இந்த விஷயம் அவனுக்கு தெரிய வேண்டாம். சார் இதுக்கு இன்வெஸ்ட்லாம் பண்ணோம்ல சக்தி கிட்ட. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சார் ஆனா ஏன் திடீர்னு அவன்? என்ன ஆனா? அவன் தான் என் ஃப்ரெண்டாச்சு. அதுக்கு இல்ல, சிவானா தானே உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவரை சேர்க்கல? அவன்கிட்டலாம் நிறைய பிஸ்னஸ் இருக்குடி, நானும் ஒன்று சேர்ந்து அது நிறையா பண்ணியிருக்கோம். சக்தியை சேர்க்கணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால சேர்க்குறேன். நிஜமா சொல்றேன், சக்தி இதை கேட்டனா ரொம்ப சந்தோஷப்படுவான். சரி, அவனுக்கு சர்ப்ரைஸாக சொல்லுவோம். ஆனா நீங்க கிரேட் சார். ஏன்? ஆமா, உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 மாசம் தான் ஆகுமா? அவ்வளோதானே ஆகும், 4 மாசம் ஆயிருக்கும் அவ்வளோதான். ஆனா அதுக்குள்ளே பாருங்க, சக்தியை நம்பி அவனையும் பார்ட்னரா சேர்த்துக்கிறீங்க, அதுவும் எந்த ஒரு காசும் எதிர்பார்க்காம. உண்மையாலுமே நீங்க கிரேட் தானே. நிக்கி, யாருமே இல்லாத எனக்கு நீங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக கிடச்சிங்க. அவன் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தாண்டி, கூட பண்ண மாதிரி தான். சக்தி நிஜமா ரொம்ப சந்தோஷப்படுவான் சார், நீங்க இப்பெல்லாம் பேசுறீங்கன்னு தெரிஞ்சா. சரி சரி, பொறுமையாக சொல்லிக்கலாம் சரியா? நீ அட்டி மூச்சு விட்டக்கூடாது, புரியுதா? சரிடி நிக்கி, சரி. அம்மா இன்னும் எங்க அவனை ஆள காணோம்? டே சக்தி, உனக்கு இதான் வர டைமா? அப்படி இல்லடா, அது என்னாச்சு? நேத்து என்னோட சார், நேற்று அவன் ஆளுக்கு உடம்பு சரியில்லை சார், அதனால கூட வந்து பார்த்துக்க சொல்லி கேட்டுப்பா போல. அதனால கூட வந்து பார்த்துக்கிட்டு இப்போதான் நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரான் போல. ஓ அப்படியா? ஆமாண்டா, அவளை விட்டு வரத்துக்கும் எனக்கு மனசு இல்லை. அவங்க அம்மாவும் அவளை சரியாக பார்த்துக்கிற மாதிரி தெரியலையா, அதனால தான் நானே வந்து பார்த்துக்கிட்டேன். இப்போ எப்படி இருக்கா? நல்லா இருக்கா இப்போ. ஆமாம், அங்கே
அங்கே ஒருத்தி உட்காந்துருக்காளே அவள் ஆர்த்தி தானே? ஆமா ஆமா அவளே தான். என்னடா ஆச்சு அவளுக்கு? இப்படி என்னவோ கப்பலே மூழ்கி போன மாதிரி சோகத்தில் உட்காந்துட்டு இருக்கா. டி இன்னைக்கு அருண் சார் வரல, அதான் மேடம் சோகமா இருக்காங்க. ஓ, நேற்று நல்லா போய் ஜாலியாக சுற்றிட்டு வந்துட்டு மேடம்க்கு இன்னைக்கு அருண் இல்லாமல் இருக்க முடியல. அதே தான்டா. சரி நீ சாப்பிட்டியா இல்லையாடா? இல்லடி, பசிக்கல. டேய் என்ன விளையாடுறியா? போ ஒழுங்கா போய் சாப்பிட்டு போ. என்ன கேண்டீன்ல போய் சாப்பிட்டு வா போ. இல்லடா, எனக்கு பசிக்கல. உதச்சிருவேன்டா இருந்தனா. போ போய் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு வா. ஆமாண்டா, என்ன நான் வரட்டுமா உன் கூட? இல்லை இல்லை, நீ தான் இவன் கூட இருக்கியே, பேசிட்டு நானே போயிட்டு வந்துடுறேன். இங்க பாரு, ஒழுங்கா சாப்பிட்டு தான் வர நீ, புரியுதா? இல்லை பல்ல உடச்சிருவேன் சொல்லிட்டேன். சரி மச்சான், போயிட்டு வந்துடுறேன். சார் அது என்ன சார் டாக்குமெண்ட்ல ஏன்னு இருக்கு, எனக்கு புரியல. அதுவா, அருண் தான் இந்த கம்பெனிக்கு ஏன்னு வைக்கலாம்னு முடிவு பண்ணான். ஓ ஆர்த்தி அருண். ஏய் கத்தாதடி, அவளுக்கு கேட்ட போது. யார் அவளா? நான் ஆர்த்தின்னு 10 தடவை கத்தினாலும் திரும்ப மாட்டா. அந்த நிலைமையில மூழ்கி போய் உட்காந்துட்டு இருக்கா. சரி எதுக்கும் சைலண்டாவே பேசு சரியா? சரி சார், சக்தி சைன் பண்ணல, எப்படி வாங்குவீங்க? அவனை இந்த இடத்துல சைன் பண்ணலாம்னா பண்ண போறான். அவன் என்ன படிச்சு பார்த்துட்டு இருக்க போறான். ஆமால, அதுவும் கரெக்ட் தான். சார் எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? இல்ல அருண் சார் இப்படி வச்சிருக்காரே, உங்களுக்கு இதுல கோவம் இல்ல? இதுல எனக்கு என்ன கோவம்? இல்ல 2 பேர் பார்ட்னராகவே இருந்து எந்த பிஸ்னஸும் சரியாக போகிறதில்ல, என் பேச்சை நீ கேட்க மாட்டேன்ற கோவம் வருது. இதில் நீங்கள் 4 பேர், அதுவும் ஏன்னு வச்சுருந்தா கண்டிப்பாக அருண் ஆர்த்தியாக தான் இருக்கும். உங்களுக்குலாம் அதில் கோவம் இல்லையா? எனக்கு என்ன அதுல கோவம் இருக்கு சொல்லு? ஆர்த்தி என்னோட தங்கச்சி, அவன் என் ஃப்ரெண்டு. அப்புறம் விக்ரம் அண்ணா? நான் எப்படி சக்திக்கு தெரியாம பண்றேனோ அதே மாதிரி தான் அருணும் அவனுக்கு தெரியாம பண்றான். அதுவும் இல்லாம அவங்க சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதனால அவனும் பெருசா எடுத்துக்க மாட்டான். சக்தியும் பெருசாக எதுவும் எடுத்துக்க மாட்டான். அதான் நாங்க ஒரு முடிவு பண்ணியிருக்கோம், பார்க்கலாம். என்ன சார் முடிவு? இனிமே எந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் நாங்க எல்லாரும் பார்ட்னராகவே இருந்து ஆரம்பிக்கலாம் தான். சூப்பர் சார், நல்ல ஐடியா தான். இப்படி ஏதாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா அதுக்கு நம்ம பேரு அப்படின்னு மாத்தி மாத்தி வச்சுக்க வேண்டியதான். அதனால என்ன ஆக மொத்தத்தில் நம்மளும் ஒண்ணா இருக்குமா, அது போதும். ஆமாம் சார், நம்ம எப்பயும் ஒன்றாவே இருக்கணும்ல. கண்டிப்பா இருப்போம், கவலைப்படாத. டேய் தா அவ கூட வந்திருக்கான்ல, அவனை எப்படியாச்சும் பேசி வெளில கூட்டு போடா. ஏன் பாஸ் என்னாச்சு? என்னோட பிளான்க்கே சரியான சொதப்பெல்லாம் வந்துருவான் இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் வந்து நைன் கேள்வி கேட்டுட்டு இருக்கான். எதுக்கு இப்படி ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, எதுக்கு என்ன ஏதுன்னு சாவடிக்கிறான். ஒழுங்கா அவனை கூட்டு போயிரு, அப்புறம் என் பிளானே நடக்காது. ஓ ஓகே பாஸ், நான் கூட்டிட்டு போயிடுறேன். ஏய் துர்கா, உனக்கு நடிக்கிறதுல ஏதாச்சும் பிரச்சனையா சொல்லு, இப்பயே கூட கிளம்பிடலாம். இல்லடா, இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலாக தான் இருக்கு. அப்படி ஏதாச்சும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சுன்னா நான் வந்துடுறேன், நம்ம வீட்டுக்கு போயிடலாம். உனக்கு பிடிச்சா மட்டும் நடிடி, இல்லைன்னா விட்டுரு, நாம் போயிடலாம் சரியா? வீட்டில் போய் என்ன அம்மா தானே திட்டுவாங்க, பார்த்துக்கலாம். சரிடா. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, கரெக்டா செஞ்சிரு. சரி பாஸ். சார் உங்க பேரு? காயத்ரி. காயு. சரி காயு, இப்ப ரெடியா? ரெடி தான் சார். என்னன்னா இவரு இப்படி பண்றாரு? அந்த பொண்ணு பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு. டே இதெல்லாம் நம்ம சொன்னோன்னு வையன், நம்மளே வேலை விட்டு தூக்கிடுவாரு. மூடிட்டு அவர் சொல்றதை செய்யு. இல்லை அந்த பொண்ணை பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுக்கு என்ன பண்றது? இதெல்லாம் தெரிஞ்சே தான் வராங்க. நாம என்ன சொல்ல முடியும் சொல்லு? சொன்ன வேலையை செய், அப்புறம் திட்டு வாங்கிட்டு இருக்காத. சரிண்ணா. ப்ரோ என் கூட கொஞ்சம் வரீங்களா? என்ன ப்ரோ சொல்லுங்க. இல்லை கேமரா எடுத்துகிட்டு வரணும், கூட கொஞ்சம் எக்யூப்மெண்ட் எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், வரீங்களா? சரி வாங்க போகலாம். அடுத்து பூஸ்க்கு ரெடியா? ஓகே சார். சார் போதும்னு நினைக்கிறேன், கை எடுக்கிறீங்களா? என்ன இவர் பண்ணுறது எதுவுமே எனக்கு பிடிக்கல, வேணுக்குன்னே பண்ணுறாரா? சார் அதான் முடிஞ்சிருச்சுல, விடுங்க. உன் பேர் என்ன சொன்ன? காயத்ரி. காயு, நீ இந்த படத்துல ஹீரோயினாவே நடிக்கலாம், எனக்கு ஜோடியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஆனா என்ன சார்? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. அதுக்கு நான் சொல்ற மாதிரிலாம் நீ என் கூட இருக்கணும். யாரை பத்தி என்ன சொல்ற? முதல்ல கையை கீழே இருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ என் கையை விடு. என்ன ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க? உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன். நீ இந்த ஃபீல்ட்ல நல்லா ஷைனிங் ஆகணும்னா நான் சொல்றதை நீ செஞ்சுதான் ஆகணும். ஒரே ஒரு நாள் தான், அதுக்கப்புறம் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எனக்கு இப்படி உன் கூட இருந்துதான் இந்த ஃபீல்டு வேணும்னா எனக்கு அது தேவையே இல்லை. என்ன ரொம்ப அவசரப்படாத, என்னைக்கா இருந்தாலும் நீ என்கிட்ட வந்துதான் ஆகணும். உங்க அம்மாவை நான் விட்டுருவாங்கன்னு நீ நினைக்கிறியா? என்னதான் உங்க காசுன்னு தெரிஞ்சாலும் அவங்களுக்கு அவங்க பொண்ணு மேல அக்கறை இருக்கு. நீ இப்படி என்கிட்ட நடந்துக்கிட்டேன்னு தெரிஞ்சாலே உன்னை வெட்டி போடுற அளவுக்கு கோவப்படுவாங்க, தெரியுமா? யாரு, உங்க அம்மாவா? சரி போய் சொல்லு, என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். பார்க்க தானே போற? பார்க்கலாம்டி. ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும் கூட உனக்குலாம் தெரியாதா? அதெல்லாம் எனக்கு தெரியும், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும்னு உனக்கு தெரியல. என்னை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் இல்லை. உன் கூட போய் ஷூட்டிங் பண்ண வந்தேன் பாரு.
மேல கை வைக்கிற, கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா? ஏய் நீ ஏன் தானா வந்து சார் நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன் சார் அப்படின்னு அந்த சொல்றியா இல்லையான்னு மட்டும் பாரு. அதுக்கு வேற ஆளை பாரு. நான் ஒரு பொண்ணு வேணும்னு நினைச்சேனா அந்த பொண்ணை எப்படியாச்சும் அடைஞ்சிருவேன். பார்க்கலாமா நீ என்கிட்ட எப்படி தப்பிக்கிறேன்னு? சி, இனிமே நான் உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். ஏ துர்கா, என்னடியாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? இல்ல சக்தி, எனக்கு டேப்லெட் போட்டது ஒரு மாதிரியா இருக்கு. வா வீட்டுக்கு போலாம். சார்ட்ட சொல்லிட்டியா? அவனா ஒரு சாரு. சொல்லிட்டேன், வா போலாம். என்னாச்சு? ஏன் இவ்வளோ கோவமா போறா? வேற எந்த ஷூட்டிங் போனப்பயும் இந்த மாதிரி நடந்துக்கலையே. அப்ப ஏதோ நடந்திருக்கு. சரி, அவள்கிட்ட போய் பொறுமையா கேட்கலாம். பாஸ், என்ன அந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டு போயிடுச்சு? விடுடா, அவ அம்மா கறியே பாரு. அவளை என்கிட்ட அனுப்பிச்சு வைக்கிறாள் இல்லையான்னு மட்டும் பாரு. ஒருவேளை அவ சொல்ற மாதிரி பொண்ணுன்னு வந்துட்டா ஒருவேளை பாசமா இருப்பாங்களோ என்னவோ. யாரு? அவளோட அம்மாவா? எவ்வளவு கெஞ்சி கேட்டான்னு எனக்கு தாண்டா தெரியும் அவளை இந்த இதுக்கு நடிக்க வைக்கிறதுக்கு. பாப்போமே, அவளே வராள இல்லையான்னு மட்டும் பாரு. சரி பாஸ், அப்ப இந்த பொண்ணு வரலைன்னா என்ன பண்றது? ஏண்டா இந்த ஃபீல்ட்ல நமக்கு என்ன பொண்ணா கிடைக்காது? அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். சரி பாஸ். அருண் நாளைக்கு வரட்டும், அவனுக்கு இருக்க கச்சேரி. இப்போ வரைக்கும் ஒரு ஃபோன் கூட பண்ணல. அப்படி என்னதான் பிஸி அவனுக்கு? என்கிட்ட பேசுறதை விட்டு அவனுக்கு வேற என்ன வேலை இருக்கு? ஏய், என்னடி ஆச்சு இவளுக்கு? காலையிலேருந்து இப்படியே தான் இருக்கா? டேய் சக்தி, இவளுக்கு அருணனை பைத்தியம் பிடிச்சிக்கிச்சுடா. என்னடி சொல்ற? ஆமா, காலையில இருந்து இந்த எறும்பு புலம்பிக்கிட்டே தான் இருக்கா. அவன் ஏன் என்கிட்ட சொல்ல, இன்னைக்கு ஏன் வரல அப்படின்னு புலம்பிட்டே தான்டா இருக்கா. அண்ணாடி, நம்ம ஆர்த்தி இப்படி நம்ம பார்த்ததே இல்லைல்ல, புதுசா இருக்குது. ஆமாண்டா. சரி சரி, அவள் நிறுத்து, அப்படியே போயிட போறா. நீ ஆத்தி எருமை. இன்னைக்கு என்னடி, என்ன சொல்லு? ஏ ஆர்த்தி, உனக்கு என்ன பைத்தியம் இது பிடிச்சிச்சா? ஏன்டா, ஏன் அப்படி கேக்குற? நீ காலையிலேருந்தே வினோதமாக தானே இருக்க. ஏதாச்சும் பேசுறியா ஒழுங்கா எங்ககிட்ட? என்னதான் அப்படி உனக்கு யோசனை? இல்ல, இன்னைக்கு அருண் வரல, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லடா. இப்போ வரைக்கும் ஒரு ஃபோன் கூட பண்ணல. கொழுப்பு தானே அவனுக்கு. என்கிட்ட பேசுறத விட்டா வேற என்ன வேலை இருக்கு அவனுக்கு? நாளைக்கு வரட்டும், அவனுக்கு இருக்கு பாரு. ஆனா சரிடி, நாளைக்கு அவன் வந்தானா பிடிச்சி திட்டு, முடிஞ்சா 2 அடி கூட அடிச்சுக்கலாம். இப்போ போகலாமா? ஆமால, சரி போலாம். சரி, சாப்பிட்டு போலாமா? இல்லடி, நீங்கள் போய் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிருங்க. நான் போய் துர்காவை பார்த்துட்டு வந்துடுறேன். அவளுக்கு வேற உடம்பு சரியில்லாமையே இன்னைக்கு ஷூட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தா. அதான் அவளை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னடா சொல்ற, ரெஸ்ட் எடுக்கலாம்ல? அட நீ வேற, அவங்க அம்மா நான் இருக்கும் போதே வந்தாங்க. நான் போய் ஒழிஞ்சிக்கிட்டேன். அவங்க அம்மா வந்து அவள் எப்படி இருக்கான்னு கூட பார்க்கலடி. நாளைக்கெல்லாம் ரெடி ஆயிக்கோ, நாளைக்கு நீ போயே ஆகணும், நான் கஷ்டப்பட்டு கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னடா சொல்ற? அவங்களும் ஒரு அம்மாவா? அவங்க தான் பெத்தாங்களா? அதானே, எந்த அம்மா வச்சு இப்படி பண்ணுவாங்களா? ஆமாம், அவங்க அம்மா அப்படி தான் இருக்காங்க. அதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. போய் பார்த்துட்டு வரலான்ட்டு போகிறேன்டி. சரி, பார்த்து போ. நாங்களும் கேட்டதா சொல்லு. ஆமாண்டா, கொஞ்சம் அவளுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சா வீட்டுக்கு கூட்டு வா. சரிடி, போகலாமா?